நந்தன் சற்றே விலகி இரும் பிள்ளாய். சிவபெருமான் நந்தியை நோக்கி இப்படி சொன்னார். யாருக்காக தெரியுமா? ஒரு சிவனடியாருக்கு, ஒரு நாயன்மார்க்காக. ஒரு நாயன்மாருக்கு தரிசனம் கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் நந்தி கிட்ட எப்படி சொன்னார். யார் அவரு? அவரை திருநாளை போவார்னு சொல்லுவாங்க. நந்தனார். நந்தனார் ஆதனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல பிறந்தார். ஆதனூர் சிதம்பரத்துல இருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. அங்க ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தார். நந்தன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப சிவபக்தி. சந்திரன், நீங்களும் என்ன பண்ணுவீங்க? காத்தால எழுந்த உடனே குளிச்சுட்டு நெத்திக்கிட்டு சுவாமிக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எல்லாம் சொல்லி நமஸ்காரம் பண்ணி அம்மா அப்பாக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் தானே அடுத்த வேலையை பார்ப்பேன். நந்தனும் காத்தால எழுந்து சீக்கிரமே குளிச்சுட்டு நெத்தி நிறைய விபூதி இட்டு நமசிவாய நாமம் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அவரோட வேலையை பார்ப்பார். கோவில்ல அபிஷேகம் போது நெய்வேத்தியம் போதெல்லாம் மணி அடிப்பா. இப்ப எல்லாம் எலக்ட்ரிக்கலி ட்ரிவன் அந்த மத்தளம் தாளம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, நீங்க பார்த்திருப்பேன். அந்த காலத்துல மத்தளம் முரசு கொட்டுவா அபிஷேகம் போது இந்த மாதிரி தோல் கருவியெல்லாம் செஞ்சு கோவிலுக்கு கொடுப்பார். அப்புறம் சுவாமி அபிஷேகத்துக்கு கோரோஜனை அப்படின்னு ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. அதையும் கலெக்ட் பண்ணி கோவில்ல கொடுப்பார் சிவபெருமானோட அபிஷேகத்துக்கு. நந்தன் எப்பவுமே நமசிவாய நமசிவாயன்னு தான் சொல்லிட்டே இருப்பார். அதனால அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாமும் அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. எல்லாருக்குமே பகவான் மேல பக்தி வந்தது. ஒரு நாளைக்கு நந்தன் எல்லாரும் ஐஷன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு திருப்பூங்கூர் ஐஷன் போனார். திருப்பூங்கூர்ல சிவலோகநாதர் சௌந்தர்யாம்பிகை அங்க கூட்டிட்டு போனார். அந்த காலத்து வழக்க பிரகாரம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் கோவிலுக்குள்ள போக முடியாது. வாசல இந்த சுவாமியை பார்க்கணும். ஆக்சுவலா பார்த்தா நம்மளோட சனாதன தர்மமே இட்ஸ் a way of life. காஸ்ட்ங்கிறது டிவிஷன் ஆஃப் லேபர்ங்கிறது தான் ஆரம்பிச்சது. ஆனா நாள் போக்குல அது தேவையில்லாத வழக்கங்கள்லாம் வந்துடுது. பெரியவா ராமானுஜர் சங்கரெல்லாம் they were all against this. ஆதிசங்கரோட வாழ்க்கை சரித்திரத்துல நீங்க பார்த்திருப்பேனே, அவர் கங்கையில குளிச்சுட்டு வந்தார். அப்ப எழுத்தாப்புல ஒரு தாழ்ந்த ஜாதியில சேர்ந்தவர் 4 எழுத்துன்னு வந்தா, இவர் குளிச்சுட்டு வந்திருக்கேனேன்னு பிளீஸ் மூவ் அவே ஃப்ரம் மை பாத் அப்படின்னார். அப்ப எழுத்தாப்புல இருந்தவர், யார நகரம் சொல்றீங்க? இந்த உடம்பையா உள்ள இருக்க பிரம்மத்தையா? ஆதிசங்கர் ஷாக்ட். ஆஹா, எல்லா ஜீவராசியுமே பகவான் இருக்கு இல்லையா, நான் இதை எப்படி மறந்து போனேன்னு நேரம் அவர் காலில் விழுந்துட்டு மனிஷா பஞ்சகம் பாடினார் இல்லையா. நம்ம சனாதன தர்மத்துல எல்லாருக்கிட்டுமே எல்லார் மனசுலயும் பகவான் இருக்கார், எல்லா ஜீவராசியும் பகவான் இருக்கார். யாரும் வசதி யாரும் மட்டும்னு கிடையாது. ஆனா நந்தனார் காலத்துல இந்த தேவையில்லாத வழக்கம் இருந்தது. ஓகே, நம்ம நந்தனார் சரித்திரத்துக்கு வருவோம். அங்க வாசலின் சுவாமிய பாக்குறதுக்கு இவெல்லாம் ட்ரை பண்ணா. சிவன் கோயில்ல சிவபெருமானுக்கு முன்னாடி யார் இருப்பா? நந்தி இல்லையா? அங்க திருப்பூங்கூர்ல சுவாமி மறைக்கிற மாதிரியே பெரிய நந்தி. இவ யாருக்கும் தெரியவே இல்லை. கூட வந்தவாள்லாம் நந்தன் கிட்ட, நந்தா என்ன இது? மாடு இருக்கு, கல்லுல ஆன சில மாடு இருக்கு, இதை பாக்குவா. அங்கேருந்து வந்தோம், நாமளே மாடு வளர்க்கிறோம், நம்ம வீட்லயே மாடு இருக்கு, இதே அங்க பாக்கணும். நந்தனுக்கு ஒரே வருத்தம். சிவபெருமான மனசுருகி வேண்டினார். வழி மறைச்சுன்னு இருக்கே, மலை போல மாடு படுத்துன்னு இருக்கு, எங்களுக்கெல்லாம் உன்னோட தரிசனம் வேணும் பகவானே அப்படின்னு மனசுருக பிரார்த்தனை பண்ணார். நந்தி ஜம்முன்னு உட்கார்ந்துருந்தார். சிவபெருமான் உடனே நந்தி கிட்ட, சற்றே விலகி இரும் பிள்ளாய், என்னோட பக்தனுக்கு என்ன பார்க்கணும். நந்தி விலகித்து. எல்லாருக்கும் பகவானோட தரிசனம் கிடைச்சது. இப்போ நீங்க திருப்பூங்கூர் கஷேத்திரம் போனேன்னா பார்க்கலாம், சுவாமிக்கு நேரா உள்ள நந்தி நகர்ந்துதான் இருக்கு. நந்தன் கூட வந்தவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, சிறந்த பக்தன், சுவாமி தரிசனம் கிடைச்சதே நம்ம எல்லாருக்குன்னு. அப்புறம் எல்லாரும் கோவில் அப்படியே சுத்தி 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 வந்தா. சுத்தி வரும்போது பார்த்தா ஒரு மெயின்டைன் ஆகாத ஒரு குளம் இருந்தது. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல எப்படின்னா, கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி எல்லா ஊர்லயுமே கோவில் இருக்கும். ஒரு சிவன் கோயில் இருக்கும், ஒரு பெருமாள் கோயில் இருக்கும், ஒரு அம்மன் கோயில் இருக்கும், ஊருக்கு வெளியே ஐயனார் கோயில் இருக்கும், ஒரு பஜனை மடம் இருக்கும். அப்புறம் அந்த கோயிலை ஒட்டி குளம் இருக்கும். குளம் எதுக்கு? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தான்.
பைப்லயா தண்ணி வரும். அப்ப மக்களே செல்ஃப் சபிஷியண்டா இருக்கிறதுக்கு ராஜாக்கெல்லாம் பெரிய பெரிய குளம் ஏரி எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்த ஊர்ல எல்லாம். ஆனா என்னமோ இந்த ஊர்ல அந்த குளம் மெயின்டைன் ஆகாம இருந்தது. நந்தனார் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அதை சீர் பண்ணார். குளத்துல தண்ணி நிரம்புற மாதிரி ஏற்பாடு பண்ணார். அதுக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சிவனடியார் தான் யூஸ் பண்ணா இல்லையா. அவர் அப்படியே கோவிலை சுத்தி வரும்போது பார்த்தா கோவில்ல கதா காலக்ஷேபம் நடந்துட்டு இருந்தது. கதை கோவில்ல சொல்லுவா. எஸ், நீங்களே பாருங்களேன், நம்ம பாரத நாட்டுல காஷ்மீரத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் அஸ்ஸாம்ல இருந்து ராஜஸ்தான், நாட் ஈவன் ராஜஸ்தான், அந்த பக்கம் அந்த அகண்ட பாரதம் வந்து ஆப்கானிஸ்தான் நம்ம பாரதத்துல தானே இருந்தது. இன்ஃபேக்ட் மகாபாரதத்துல வர காந்தாரி வந்து காந்தஹார தானே பிறந்தா. த்ரூ அவுட் எல்லாருக்குமே ராமரை தெரியும், கிருஷ்ணரை தெரியும், சீதைய தெரியும், ஹனுமார தெரியும், ராதைய தெரியும், ருக்மணிய தெரியும். எப்படி கதைகள் பெரியவாள்லாம் சொல்லி சொல்லி சொல்லிதானே எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸ்ருதி ஸ்மிருதிங்கிறது தானே, காதுல கேட்டு மனசுல வாங்கி திருப்பி சொல்றது தானே நம்ம பழக்கம். சோ கோவில் எல்லாம் கதைகள் சொல்லிட்டு இருந்தா இல்லையா. இங்க வந்த கோவில்ல சிவபெருமானோட பெருமைகளை சொல்லிட்டு இருந்தா. சிவனடியார்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சமான கோவில் எது? சிதம்பரம் நடராஜா இல்லையா. சிதம்பரம் நடராஜர் கோவில். நடராஜர் கோவில் பத்தி சொல்லிட்டு இருந்தா. அம்பலவாணனை பத்தி சொல்லிட்டு இருந்தா. அம்பலத்துல மேலையில ஆனவர் யாரு? நடராஜர். அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தா. அம்பலவாணன் பேரு கேட்டோன்னே நந்தனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் பார்க்கணுமே, அம்பலவாணனை பார்க்கணுமே, சிதம்பரம் போகணுமே அப்படின்னு இதையே சொல்லிட்டே வந்தா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே அப்படியே வந்த. நான் வந்து போறேன், நானு சிதம்பரம் போகணும், சிதம்பரம் போகணும், சிதம்பரம் போகணும்னு அதே ஆசையிலேயே வந்துட்டே இருந்தேன். அப்புறம் தினம் ராத்திரி படுத்துக்கும் போது நாளைக்கு நான் எப்படியாவது சிதம்பரம் போவேன் அப்படின்னு நினைச்சேன். ஆனா காத்தால எழுந்தவனும் அவரோட ரெகுலர் ருட்டீன் ஒர்க் இருக்கும் இல்லையா, அதுலயே சரியா போயிடும். அன்னைக்கு போக முடியாது. திருப்பி ராத்திரி படுத்துக்கும் போது நாளைக்கு எப்படியாவது போகணும் அப்படின்னு நினைச்சுப்பாரு. இப்படியே போயிட்டு இருந்தது. இதை தாண்டி இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற, என்னப்பா நந்தா நீ சிதம்பரம் போறேன்னு சொன்னியே, அம்பலவாணனை பார்க்க போறேன்னு சொன்னியே, நான் நாளைக்கு போவேன், நான் நாளைக்கு கண்டிப்பா போவேன் இப்படியே சொன்னேன். அதனால இவருக்கு திருநாளை போவார் அப்படிங்கிற பேரும் வந்தது. இன்ஃபேக்ட் சிவன் கோயில நால்வர் பத்தி நம்ம எப்பவுமே பேசுவோமே. அவ 4 பேரையும் பகவான் எப்படி ஆட்கொண்டார்? திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்து, அப்பர் சுவாமிகளுக்கு சூளை கொடுத்து, மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்து, சுந்தரருக்கு ஓலை கொடுத்தது. சுந்தரர் வாஸ் வெரி க்ளோஸ் வித் பகவான். அவ 2 பேரும் பேசுவா. ஓலை கொடுத்துதான் பகவான் வந்து இவர்கிட்ட ஓலை வாங்கி அவர் யார்கிட்ட சொன்னாலும் அவர்கிட்ட எல்லாம் கொடுத்தாரா. அந்த சுந்தரருக்கு சிவபெருமான் நாயன்மார் பத்தி எல்லாம் சொல்லியிருக்கா, நந்தனார் பத்தி சொல்லியிருக்கா. அதனால சுந்தரர் அவரை திருநாளை போவாரு நந்தனார பாடியிருக்கார். தினம் சிதம்பரம் போகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தார் இல்லையா. ஆனா போக முடியல. ஒரு நாளைக்கு தீர்மானம் பண்ணார், நான் நாளைக்கு கண்டிப்பா சிதம்பரம் போக போறேன் அப்படின்னு. இவர் ஒரு இடத்துல விவசாய கூலி மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அந்த முதலாளி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இட்ஸ் வெரி சின்சியர். அங்க போய் நான் நாளைக்கு சிதம்பரம் போறேன், சுவாமியை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு நந்தனார் சொன்னார். அந்த முதலாளிக்கு நந்தனாரை விடுறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா he was a very sincere worker. ஒரு விஷயம் தெரியுமா சில்ட்ரன், யாரு வந்து உண்மையான பக்தர்களா இருக்காளோ அவ அவரோட ஒர்க்ல ரொம்ப சின்சியரா இருப்பா. எப்படி? ஏன்னா இந்த சுவாமி பக்தி இல்லாதவளுக்கும் யாரும் நம்மளை பார்க்கல ஏமாத்தலாங்கிற எண்ணம் வரும். ஆனா அந்த சுவாமி பக்தி இருக்கிறவா வந்து எல்லாத்துலயும் பகவான் இருக்க, அவர் நம்மளை பார்த்துட்டே இருப்பாருன்னு எப்பவுமே கரெக்டா செய்யணும்னு யோசிப்பா. சோ நந்தனார் வாஸ் வெரி குட் ஒர்க்கர். அண்ட் அவரோட எஜமானுக்கு இவரை விடுறதுக்கு மனசு இல்லை. இப்படி வந்து அவரை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு, சரி நந்தா நீ போலாம், அதுக்கு முன்னாடி நம்ம 40 வேலி நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்தை உழுது பயிர் பண்ணிட்டு போ அப்படின்னு. நந்தனாருக்கு மூச்சு அப்படி சும்முண்டு போயிடுத்து. தலையாட்டி வந்தார். சிவபெருமானே, நாளைக்கு கிளம்பி வரணும் சிதம்பரம் நினைச்சேன். இவர் 40 வேலி நிலத்தை உழுது பயிர் பண்ணிட்டு போக சொல்லி எத்தனை நாள் ஆகும்? பகவானே பகவானே நினைச்சுட்டு அப்படியே படுத்துட்டார்.
சரி காத்தால் ஆச்சு, எழுந்தார். திருப்பி சரி நம்ம போய் வேலையை செய்வோம் அப்படின்னு குளிச்சு சுவாமி நினைச்சிட்டு கிளம்பினார். கிளம்பி அப்படியே வந்துட்டே இருந்தார். பார்த்தா எழுத்தாப்புல அவரோட முதலாளி வராரு. நந்தா, உன்னோட சிவபக்தி புரிஞ்சிருதுப்பா, நீ சிதம்பரம் கிளம்பி போ. இல்ல நான் உடலையே, நான் 40 வேலி பயிர் பண்ண சொன்னேன், என்னால பண்ண முடியலையே. இன்னும் நீ வயல பார்க்கவே இல்லையா? போய் வயலை பாரு. வயலை பார்த்தா அப்படியே பச்சை பசேல்னு இருக்கு. நேற்றுக்கு இட் வாஸ் ஜஸ்ட் a barren land, இன்னைக்கு அப்படியே பயிர் பண்ணி இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. யாரு பண்ணா? அந்த பகவான் தான் நந்தனுக்கோசரம் ராத்திரியோட ராத்திரியா நந்தியும் சிவகணங்களையும் கூட்டிட்டு உழுது பயிர் பண்ணிட்டாரு. நந்தனார் சிதம்பரம் கிளம்பிட்டார். சிதம்பரம் போப்புறேன்னு சந்தோஷமா கிளம்பி சிதம்பரம் வந்தார். ஊருக்கு ஊரையே சுத்தி சுத்தி வந்தார். அவருக்கு மனசுக்குள்ள என்ன யோசனைனா, நம்மள கோவிலுக்குள்ள விடுவாங்களா தெரியலையே, சுவாமியை பார்க்க முடியுமா தெரியலையே நினைச்சுலையே அப்படியே டயர்ட் ஆயிட்டார். அப்படியே படுத்துட்டார். அவரோட கனவுல சிவபெருமான் வந்தார். என்ன சிதம்பரம் வந்துட்டே இருக்கே, ஏன் என்ன பார்க்க வரல? இல்ல, என்ன கோவில்ல விடுவாங்களா தெரியலையே. சிவபெருமானுக்கு இவரோட பக்திய எல்லாருக்குமே தெரிவிக்கணும் இல்லையா? ஓகே சரி நந்தா, நாளைக்கு நீ வா, கோவிலுக்கு வா, தெற்கு கோபுரம் வழியா வா, வழியில ஒரு அக்னி கொண்டா இருக்கும், அக்னியில இறங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இவனோட கனவுல சிவபெருமான் தில்லைவாழ அந்தனர்கள் 3000 பேரோட கனவுலையும் நாளைக்கு என்னோட சிறந்த பக்தன் கோயிலுக்கு வர போறான், அவன் அப்படியே அக்னி கொண்டத்துல இறங்கி வருவான், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவனை பூர்ண கும்ப மரியாதையோட உள்ள அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு செட் பண்ணிட்டாரு. அவெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தார். நந்தன் வந்தார். வந்துட்டு அப்படியே தீக்குண்டத்துல இறங்கி வெளியில வந்தாரா, அப்படியே சிவப்பழமா பிரம்ம தேஜஸா இருந்த தில்லைவாழ அந்தனர்களும் அவரை பூர்ண கும்ப மரியாதையோட சுவாமி கிட்ட அழைச்சிட்டு போனார். அங்க சுவாமி கிட்ட போயிட்டு அப்படியே பகவானோட ஐக்கியம் ஆயிட்டார். மாணிக்க வாசகருக்கு கிடைச்ச பேரு முத்து தாண்டவர். நந்தனார் சுவாமியோட ஜோதியில அப்படியே கலந்துக்கிறார். நாம இன்னைக்கு எவ்வளவு பெரிய பக்தரை பத்தி பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு சிறந்தது அவரோட பக்தி. அவருக்கோசரம் பகவான் என்னெல்லாம் லீலா பண்ணிருக்கார். இன்னைக்கு நம்ம இவரோட சரித்திரத்துல ஒரு முக்கியமான விஷயம் நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் சில்ட்ரன். பாரதியார் பாட்டு கேட்டிருப்பேனே, மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். இது எவ்வளவு கரெக்ட் இல்லையா? இவர் மனசுல உறுதியோட இருந்தார். நான் சிதம்பரம் போவேன், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு. He was so strong in his belief. அதனால he achieved it. நீங்க நாம உங்களோட எய்மா உறுதியா இருந்தேன்னா someday surely you will achieve it. மனசுல எப்பவுமே அந்த திடம் வேணும். Okay, now it is question time. நந்தனார் எந்த ஊர்ல பிறந்தார்? அவருக்கோசரம் பகவான் நந்திய சற்றே விலகியும் பிள்ளைன்னு சொன்னார் இல்லையா? அது எந்த ஊரு? அந்த சுவாமி பேர் என்ன? நந்தனாரை பத்தி கோபாலகிருஷ்ண பாரதியார் நந்தனார் சரித்திரம்னு பாடியிருக்காரு. அது ரொம்ப அழகான நிறைய பாட்டுகள் இருக்கு, அதெல்லாம் நீங்க கத்துக்கணும். சில்ட்ரன், தமிழ்ல நடராஜர் மேல ஒரு அழகான பாட்டு இருக்கு, ஜஸ்ட் ரைட் டவுன். கண்டவருக்கு கனவிலும் காலபயம் ஏதையா, கனக சபையின் உள்ளே இடது பாதம் தூக்கி ஆடும் காட்சி கண்டவருக்கு. Just write it down. Okay, that's all for today. See you in the next episode. Hari Om. மகற்றிய தூய நடி சிவ காம சுந்தரி நேய நடி, மாமரையோதும் செவ்வாய நடி, மணி மன்றனும் ஞான ஆகாய நடி. காமம் கற்றிய தூய நடி சிவ காம சுந்தரி நேய நடி, மாமரையோதும் செவ்வாய நடி,